வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 95வது தலைப்பு ததீசி முனிவருடைய சாபம். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 94 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதல்லேருந்து பாருங்கள். ததீசி முனிவருடைய சாபம். இவ்வாறாக ததீசி முனிவர் பல விருத்தாந்தங்களை எடுத்துச் சொல்லி தக்ஷன் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் தந்தார். ஹே தக்ஷா, சிவபெருமானை தாமச குணமுடையவர் என்று குற்றம் சாட்டுகிறாய். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றிலும் அழித்தல் தொழிலை அவர் மேற்கொண்டுள்ளார். படைத்தலுக்கு சாத்வீக குணமும் காத்தலுக்கு ராஜச குணமும் உண்டாக்கிய அவர் கோபத்தினால் அழித்தலை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் தாமச குணத்தை அதற்கு உரியதாக்கினார். அந்த காரியத்திற்கு தாமச குணம் ஏற்றதே அன்றி இறைவனை அக்குணமுடையவராக சொல்ல முடியாது. கல்லால மரத்தின் அடியிலே சனகாதி முனிவர்களுக்கு ஞானோபதேசம் செய்வது எவ்வாறு சாத்தியப்படும்? ஞானமில்லாதவர் ஞானோபதேசம் செய்வது எப்படி சாத்தியப்படும்? ஞானமில்லாத உனக்கு இது எப்படி புரியும்? அழித்தல் தொழில் ஒன்றை குறித்தே அவருக்கு தாமச குணம் சொல்லப்படுவதால் அவரை அவ்வாறு நினைக்காதே. அறியாமையை விடுத்து அவருக்குரிய கௌரவத்தை தந்து யாகத்தை தொடங்கு என்று கூறினார். அப்போதும் தக்ஷன் அவருடைய வார்த்தையை ஏற்கவில்லை. சிவபெருமானுக்கு யாகத்திலே அவிர்ப்பாகம் தர முடியாதென கூறினான். அதனால் முனிவருடைய கோபம் எல்லை மீறியது. ஆசனத்தை விட்டு எழுந்தார். அவருடைய கோபத்தை கண்டு முனிவர்களும் தேவர்களும் என்ன நேருமோ என்று அஞ்சினர். ததீசி முனிவர் தக்ஷனை பார்த்து, ஹே மூடா, உனக்கு நல்லது செய்ய வேண்டுமென்று நான் கூறிய அறிவுரைகளை ஏற்க மறுத்தாய். சிவபெருமானை விலக்கி நீ செய்யும் இந்த யாகம் பூர்த்தியாகாமல் போகட்டும், உன்னோடு தேவர்களும் அழியட்டும் என்று சாபமிட்டார். பிறகு யாகசாலையிலே கூடியிருந்த அந்தணர்களை பார்த்து, செல்வத்தின் மீது ஆசை கொண்டு வேத நெறிக்கு புறம்பான இந்த யாகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இதனால் உங்கள் கௌரவம் அழிந்து விட்டது. சிவபெருமானையும் அவருடைய அடியார்களையும் விபூதி ருத்ராட்சங்களையும் இகழ்ந்து பேசி அதனால் பிறவிகளை எடுத்து நற்கதி அடையாமல் வேதத்திற்கு புறம்பான வாழ்க்கையை நடத்துவீர்களாக என்று சாபமிட்டார். அதன் பிறகு அவர் தம்முடைய சிஷ்யர்களுடனும் உடன் வந்த முனிவர்களுடனும் யாகசாலையை விட்டு வெளியேறினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 96வது தலைப்பு அழிந்தது யாகம். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.